டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பயிற்சி 7.4ல் 7வது கணக்கு பார்க்க போகிறோம். 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் உருக்கப்பட்டு சீரான தடிமனுள்ள ஓர் உள்ளீடற்ற உருளையாக மாற்றப்படுகிறது. உருளையின் வெளியாரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 32 சென்டிமீட்டர் எனில் உருளையின் தடிமனை காண்க. பாருங்க, இப்படி 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் என்ன இதைய உருக்கி ஒரு உள்ளீடற்ற உருளையா மாத்துறாங்க. ஸோ இதுல நாம புரிஞ்சுக்கணும், இது உள்ளீடற்ற உருளை. ஸோ உள்ளீடற்ற உருளை அப்படின்னா பாத்தீங்கன்னா நடுவுல கேப் இருக்கும். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர்ல இருக்கிறதா வெளியாரம் கேபிட்டல் ஆர், இந்த கிரீன் கலர்ல இருக்கிறதா பாத்தீங்கன்னா உள்ளாரம் ஸ்மால் ஆர். இப்ப இந்த கேபிட்டல் ஆருக்கும் ஸ்மால் ஆருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இந்த எல்லோ கலர்ல இருக்கிறதா தடிமன். ஸோ இந்த கணக்குல தடிமன் தான் கேட்குறாங்க. இப்போ வெளியாரம் கேபிட்டல் ஆர் கொடுத்துட்டாங்க, இப்போ உயரம் ஹெச்சும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஸ்மால் ஆர் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா ஸ்மால் ஆர் தெரிஞ்சாதான் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆருங்கிறத அந்த தடிமனை குறிக்குது. ஸோ இது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சதுன்னா போதும். ஏன்னா நேரடியா உருளையின் தடிமன் கண்டுபிடிக்க முடியாது. கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆருங்கிறதா உருளையின் தடிமன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா திண்ம கோளம் சொல்லி இருக்கிறாங்க, உள்ளீடற்ற உருளை சொல்லி இருக்கிறாங்க. சரி, கவனிங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா திண்ம கோளத்தின் ஆரம் இப்ப திண்ம கோளத்தின் ஆரம் ஆர் என்க. இப்ப திண்ம கோளத்துக்கு ஆரத்தை ஆர்ன்னு எடுத்துட்டோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உள்ளீடற்ற உருளைக்கும் அதே மாதிரி உள்ளீடற்ற உருளையின் வெளி ஆரம். இப்ப பாத்தீங்கன்னா வெளி ஆரம் அப்படின்னாவே எப்பவுமே அது கேபிட்டல் ஆர், உள் ஆரம் அப்படின்னா அது ஸ்மால் ஆர், அப்புறம் உயரம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் என்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோளத்துக்கும் ஆரம் ஆறு, இதுக்கும் ஆறுன்னா ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால திண்ம கோளத்தினுடைய ஆரத்தை R1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ உள்ளீடற்ற உருளையினுடைய வெளியாரம்னா ஆர், உள்ளாரம்னா ஸ்மால் ஆர், உயரம் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்ப எது கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. இந்த திண்ம கோளத்தின் ஆரம் கேப் R1 இது பாத்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி உள்ளீடற்ற உருளைக்கு வெளியாரம் கொடுத்துட்டாங்க கேபிட்டல் ஆர். ஸோ அது பாத்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர். அதே மாதிரி உயரம் கொடுத்துட்டாங்க 32 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்ஸ் மறைமுகமா கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இந்த திண்ம கோளத்தை உருக்கித்தான் உள்ளீடற்ற உருளையா மாத்துறாங்க. ஸோ அப்படின்னா இந்த ரெண்டினுடைய கன அளவுகளும் மாறாது. ஏன்னா ஒன்ன உருக்கி இன்னொன்னு செய்யும் போது இரண்டின் கன அளவுகளும் சமம். ஸோ அதையத்தான் நாம இங்க எழுத போறோம். சரி, பாருங்க, கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி ஸோ என்ன விவரம்னா அந்த உருக்கி மாத்துறது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த பயிற்சியில நிறைய கணக்கு இதே மாதிரி தான் நாம போட்டிருப்போம். ஸோ கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திண்ம கோளத்தின் கன அளவும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் சமம். ஏன்னா ஒன்ன உருக்கி இன்னொன்னா மாத்துறாங்க. ஸோ கொடுக்கப்பட்ட விவரங்களின்படி உள்ளீடற்ற உருளையின் கன அளவு ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு சமம் அப்படின்னா திண்ம கோளத்தின் கன அளவுக்கு சமம். ஸோ கணக்கை பொறுத்த வரைக்கும் 2 ஸ்டெப் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, தெளிவாக எழுதிட்டீங்க அப்படின்னா
மறுபடியும் எக்ஸாம் சமயத்துல 1 மாசமோ, 2 மாசமோ, 3 மாசமோ கழிச்சு எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவா தெரியும். கான்செப்ட்ட நாம தெளிவா புரிஞ்சுக்கலாம். புரிஞ்சுட்டோம்னா 2 ஸ்டெப் என்ன? 20 ஸ்டெப் அதிகமா இருந்தாலும் நம்மனால செய்ய முடியும். சரி, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. ஸோ உருளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெளியாரம் R, உள்ளாரம் r, உயரம் hன்னு எடுத்திருக்கிறோம். ஸோ உள்ளீடற்ற உருளையின் கன அளவுனாவே ஸோ πh இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. அதாவது உருளையின் கன அளவுனா பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச்னு படிச்சிருப்போம். ஆர் ஸ்கொயர்டுக்கு பதிலாக ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இது திண்ம கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவு அப்படின்னாவே 4/3 பை ஆறு, இங்க கோளத்தின் கன அளவு R1 எடுத்திருக்கிறோம். ஸோ R1 கியூப். ஸோ 2 பக்கம் பார்த்தீங்கன்னா பை பை கேன்சல் ஆயிரும். ஸோ இங்க உருளையினுடைய உயரம் அதுதான் 32ன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ 32 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர், கேபிட்டல் ஆருங்கிறதும் 5ன்னு எடுத்து எழுதியிருக்கிறோம். 5 ஸ்கொயர்டு, இது ஸ்மால் ஆர் தான் கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 4/3 R1 கியூப். R1 அப்படிங்கிறது 6ன்னு எழுதியிருக்கிறோம். ஸோ 6 கியூப் அப்படின்னா 6 பெருக்கல் 6 பெருக்கல் 6. ஸோ 1 3 3 2 3 6. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32 இன்ட்டு 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது 4 இன்ட்டு 2னா 8. அப்புறம் இங்கே 6 பெருக்கல் 6, 8 பெருக்கல் 6 இன்ட்டு 6னா 36. சரி, இது 25 மைனஸ் ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 பெருக்கல் 36 பை இந்த பெருக்கல் இருக்கிற 32 இந்த போனா வகுத்தல்ல 32 ஆயிரும். 4ஆல சுருக்கணும்னா 8 32, 9 36. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8க்கு 8 கேன்சல். இப்போ இது 25, இந்தெல்லாம் 9 இருக்குது, இந்தெல்லாம் வந்தால் -9 சமம் ஆர் ஸ்கொயர்டு. இப்போ 16 சமம் ஆர் ஸ்கொயர்டு. இப்போ மாற்றி எழுதிக்கலாம். ஆர் சமம் 4 சென்டிமீட்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளாரம் வந்து 4 சென்டிமீட்டர்னு நாம கண்டுபிடிச்சிட்டோம். இனித்தான் வந்து தடிமன் கேட்குறான். உள்ளாரம் தான் கேட்கல, அவங்க தடிமன் கேட்குறாங்க. ஸோ இடம் இல்லைங்க, சைடில் எழுதிக்கிறேன், அது ரொம்ப ஈஸியானது தான். இப்போ தேர்ஃபோர் உருளையின் தடிமன். ஸோ உருளையின் தடிமன்னா நாம முதல்லயே ஃபார்முலா சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அலகுகள். ஸோ அப்படின்னா கரெக்டா பிரதியிடுங்க. கேபிட்டல் ஆர்னா 5 முதல்லயே எழுதி வைக்கிறோம். இந்த ஸ்மால் ஆர்னா 4. ஸோ தடிமன் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர். ஸோ இப்படி தடிமன் வேணும்னா ஸ்மால் ஆர் கண்டுபிடிச்சு கேபிட்டல் ஆர்ல இருந்து கழிச்சுக்கணும். ஸோ அப்படின்னா இந்த உருளையினுடைய தடிமன் 1 சென்டிமீட்டர். தட்ஸ் ஆல்.